அனைவருக்கும் வணக்கம். மயன் நுண்கலை பள்ளி நடத்தும் இந்த பானை ஓவிய பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக என வரவேற்கிறோம். இது நம்ம பயிற்சியுடைய முதல் வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பயிற்சிக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பானை தான். ஏன்னா இது பானை ஓவிய பயிற்சி. இது சின்ன பானை. இந்த மாதிரியான பானைகள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இது பானை 1. அடுத்து வந்து 2வது வகையான பானை வந்து இந்த மாதிரி. இது கொஞ்சம் பெரிய, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து ஒரு 4வது 5வது குழந்தைகள் படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பானைகள் நீங்க வாங்கிக்கலாம். அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு பூஜாடி, இந்த மாதிரி நீங்க பானைகள் கூட வாங்கிக்கலாம். சில நண்பர்கள் இந்த பயிற்சிக்கு வெளிநாடுகள்ல இருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பானைகள் கிடைக்கிறது சிரமமா இருந்ததுன்னா இந்த மாதிரியான கப்புகளை நீங்க பயன்படுத்திக்கலாம். சின்ன சின்ன கோப்பைகள், அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பயிற்சிக்கு மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கலர் தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன கலர் பயன்படுத்த போறோம் அப்படின்னா ஃபேப்ரிக் கலர்ஸ் தான் பயன்படுத்த போறோம். ஏன்னா இதுதான் நீங்க வரைஞ்ச பிறகு தண்ணி பட்டாலோ நீங்க துடைச்சாலோ அழியாம அப்படியே இருக்கும். அதனால ஃபேப்ரிக் கலர். இதுல வந்து 12 உள்ள பாக்ஸும் இருக்கு, 6 உள்ள பாக்ஸும் இருக்கு. ஸோ நீங்க இதுல எது ஒன்று வேணாலும் உங்களுக்கு தேவையான ஒன்று நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து நீங்க வாங்க வேண்டியது வந்து பிரஷ், தூரிகை தான். இந்த பட்டையா இருக்கக்கூடிய ஒரு பிரஷ் ஒன்று வேணும். இது எதுக்குன்னா பானையில வந்து நம்ம முழு பகுதியை அடிக்கிறதுக்கு இது ஒரு பிரஷ் இருந்தால் நமக்கு போதும். அதன் பிறகு வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன உருண்டை வடிவிலான பிரஷ் தேவை. இது எதுக்கு அப்படின்னா நம்ம பானையில வந்து படம் வரைகிறதுக்கு, இந்த டிசைன்லாம் போறதுக்கு இது நமக்கு தேவைப்படும். ஸோ இதுல 2-3 வகையான பிரஷ் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன பவுல். இது எதுக்கு அப்படின்னா நம்ம தண்ணீர் வச்சுக்கிறதுக்கு, நம்ம வந்து பிரஷ்ஷை கழுவுறதுக்கு, கலர் மிக்ஸ் பண்றதுக்கு இந்த பவுல் பயன்படுத்திக்கலாம். ஒரு எம்சில் சின்ன பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம எம்சில வச்சு ஒரே ஒரு பானை மட்டும் டிசைன் பண்ண போறோம். அதன் பிறகு வந்து ஸ்கேல், பென்சில், ஷார்ப்னர், எரைசர், ஒரு நூல் வச்சுக்கலாம். கொஞ்சம் வேஸ்ட் துணி இதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்க வந்து இந்த ஒர்க் ஷாப்பை முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் என்னென்ன சொல்ல போறேன் அப்படின்னா திரும்ப நான் சொல்றேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பானை வாங்கணும். எந்த மாதிரியான பானைகள் வேணுமோ நீங்க அந்த மாதிரியான பானைகள் வாங்கிக்கலாம். ஏன்னா பானைகள் தான் வேற யாருக்கும் நம்ம வரையக்கூடிய ஓவியங்கள் ஒரே மாதிரியா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரியான பானைகள். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன பானை, கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு பெரிய பானை. பானை கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரியான கோப்பைகள் நீங்க வாங்கிக்கலாம். ஃபேப்ரிக் கலர் 12 உள்ளது அல்லது 6 உள்ளது, ஒரு எம்சில், அப்புறம் தூரிகைகள், ஒரு பட்டையான தூரிகை, அப்புறம் உருண்டையான தூரிகை, ஒரு சின்ன பவுல், இது போக ஸ்கேல், பென்சில், ஷார்ப்னர், எரேசர். இவை அனைத்தும் போதும். நம்ம பயிற்சியில சந்திப்போம். மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குவோம். உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.